சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோவும் காமிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க வரோம்னா டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸில் நார்மலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஓகேங்களா, செகண்ட் நார்மல் ஃபார்ம்னா என்ன, செகண்ட் நார்மல் ஃபார்மோட ரூல் என்ன, ஓகேங்களா. செகண்ட் நார்மல் ஃபார்ம் இன் டிபிஎம்எஸ். ஓகேங்களா, இஃப் ஏ ரிலேஷன் ஷுட் பி எ செகண்ட் நார்மல் ஃபார்ம், ஒரு ரிலேஷன் ஆர் டேபிள் செகண்ட் நார்மலைசேஷன் ஃபார்மில் இருக்கணும்னா we must follow the rules. ஓகேங்களா, நம்ம கண்டிப்பாக சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அது என்ன அப்படின்னா இட் இஸ் இன் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஓகேங்களா, ஒரு டேபிள் ஆர் ரிலேஷன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன அங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னா அந்த டேபிள் ஆர் ரிலேஷன் இஸ் அ கம்ப்ளீட் திஸ் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம். அந்த டேபிள் ஃபஸ்ட்டு நார்மலைசேஷன் ஃபார்மில் இருக்கணும். ஓகேங்களா, செகண்டு இன் தி செகண்ட் நார்மல் ஃபார்ம் all non-key attributes are fully functionally dependent on the primary key. ஓகேங்களா, அந்த டேபிள் ஆர் ரிலேஷனில் இருக்கக்கூடிய நான்-கீ அட்ரிபியூட்ஸஸ், ஓகேங்களா, நான்-கீ அட்ரிபியூட்ஸஸ் எல்லாமே ஃபுல்லாக ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் ப்ரைமரி கீ. ஓகேங்களா, எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இந்த ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது தான் ப்ரைமரிக்காக டிஃபைன் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட் டேபிளில், ஏன்னா அது மட்டும் தான் யூனிக்காக இருக்கும். இப்போ நேம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்டூடெண்ட்டோட ஏஜ், ஓகேங்களா, அடுத்து டிபார்ட்மெண்ட். இப்போ இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறத நம்ம ப்ரைமரிக்காக எடுத்துக்குவோம், இதுதான் ப்ரைமரி கீன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இப்போ நேமாக இருக்கலாம், ஏஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே ஃபுல்லி ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் ப்ரைமரி கீ. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் தான் செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் நான்-கீ அட்ரிபியூட்ஸஸ், நேமு ஏஜ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே நான்-கீ அட்ரிபியூட்ஸஸ். ஓகேங்களா, all non-key attributes fully functional dependent on student ID or primary key. ஓகே, இங்கே ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது primary key. ஓகேங்களா, அப்போ all non-key attributes fully functionally dependent on primary key அப்படிங்கிறது தான் செகண்ட் நார்மலைசேஷன் ஃபார்ம். ஓகேங்களா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டஸ் நாட் அலோ, எதோ அலோ பண்ணக்கூடாதுன்னா டஸ் நாட் அலோ பார்ஷியல் டிபெண்டன்சி. பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படிங்கிறத நம்ம இங்கே அலோ பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அப்போ செகண்ட் நார்மலைசேஷன் ஃபார்ம் அப்படின்னாக்கா பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்காது. ஓகேங்களா, இப்போ வாட் இஸ் பார்ஷியல் டிபெண்டன்சி? பார்ஷியல் டிபெண்டன்சினா முதல்ல என்ன? ஓகேங்களா, வாட் இஸ் பார்ஷியல் டிபெண்டன்சிஸ்? நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். நான் ப்ரைம் அட்ரிபியூட் இஸ் ஃபங்க்ஷனலி டிபெண்டட் ஆன் பார்ட் ஆஃப் ஏ கேண்டிடேட் கீ இஸ் கால்டு பார்ஷியல் டிபெண்டன்சி. ஓகேங்களா, அதாவது நான் ப்ரைம் அட்ரிபியூட் அப்படிங்கிறது நான்-கீ அட்ரிபியூட்டை குறிக்கும். ஓகேங்களா, ஒரு டேபிளில் நான்-கீ அட்ரிபியூட் ஆர் நான் ப்ரைம் அட்ரிபியூட் ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் ஏ கேண்டிடேட் கீ, ஒரு கேண்டிடேட் கீயை டிபெண்ட் பண்ணி ஒரு நான்-கீ அட்ரிபியூட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படிங்கிறது. வாட் இஸ் ப்ரைம் அட்ரிபியூட்? ப்ரைம் அட்ரிபியூட்னா என்ன? ஓகேங்களா, அதாவது தி கேண்டிடேட் கீ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரைம் அட்ரிபியூட் இன் டிபிஎம்எஸ். ஓகே, டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸில் ப்ரைம் அட்ரிபியூட்டை அப்படிங்கிறது கேண்டிடேட் கீயை தான் ப்ரைம் அட்ரிபியூட்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா, அது மாதிரி நான் ப்ரைம் அட்ரிபியூட் அப்படிங்கிறது நான்-கீ அட்ரிபியூட்டை குறிக்கும், ப்ரைம் அட்ரிபியூட் அப்படிங்கிறது கேண்டிடேட் கீயை குறிக்கும். எக்ஸாம்பிள் செகண்ட் நார்மலைசேஷன் ஃபார்ம். ஓகேங்களா, இந்த டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி, இன்ஸ்ட்ரக்டர் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், இன்ஸ்ட்ரக்டர் நேம், மொத்தம் 4 ஃபீல்டு இருக்குது. ஓகேங்களா, இதில் ஸ்டூடெண்ட் ஐடி, இன்ஸ்ட்ரக்டர் ஐடி ரெண்டுமே யூனிக்காக இருக்குது. ஓகேங்களா, அதாவது இது ரெண்டுமே என்னென்னா இஸ் எ கேண்டிடேட் கீ. இப்போ இந்த ரெண்டு ஃபீல்டுமே நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணலை எது ப்ரைமரி கீ அப்படின்னு. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் நேம் அண்டு இன்ஸ்ட்ரக்டர் நேம் இது ரெண்டுமே நான்-கீ அட்ரிபியூட்ஸஸ். ஓகேங்களா, அதாவது ஸ்டூடெண்ட் ஐடி, இன்ஸ்ட்ரக்டர் ஐடி இது ரெண்டுமே கீ அட்ரிபியூட்ஸஸ். ஸ்டூடெண்ட் நேம், இன்ஸ்ட்ரக்டர் நேம் அப்படிங்கிறது நான்-கீ அட்ரிபியூட்ஸஸ். ஓகேங்களா, அதாவது எது யூனிக்காக ஒரு டேபிளில் இருக்கோ அந்த ஃபீல்டை கேண்டிடேட் கீன்னு சொல்லுவோம். அப்போ இது எதெல்லாம் கேண்டிடேட் கீஸாக இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி, இன்ஸ்ட்ரக்டர் ஐடி ரெண்டுமே கேண்டிடேட் கீஸாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி, இன்ஸ்ட்ரக்டர் ஐடி ரெண்டுமே என்னென்னா இஸ் எ ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். இப்போ எது நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் நேம் ரெண்டுமே நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா, இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறத ப்ரைமரிக்காக நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே அப்படிங்களா, இப்போ ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது ப்ரைமரிக்காக டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது எதை தீர்மானிக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட் நேம் ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் ஒன்லி ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்டர் நேமை போய் டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா, இன்ஸ்ட்ரக்டர் நேம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்டர் நேம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்டர் ஐடி. ஓகேங்களா, இந்த இன்ஸ்ட்ரக்டர் ஐடியோட
நேம் தான் ஸ்மித் அப்படிங்கிறது I301 அப்படிங்கிறது ஓகேங்களா. அப்போ இதை ப்ரைமரிக்காக டிஃபைன் பண்ணிட்டோம். அப்போ இன்ஸ்ட்ரக்டர் ஐடிங்கிறது கேண்டிடேட் கீயாக இருக்குது. அப்போ இன்ஸ்ட்ரக்டர் நேம் அப்படிங்கிறது நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். இப்போ நான் ப்ரைம் அட்ரிபியூட்டாக இருக்கக்கூடிய நேம் அதாவது இன்ஸ்ட்ரக்டர் நேம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனலி டிபெண்டன்ட் ஆன் கேண்டிடேட் கீ. அப்போ இந்த ப்ராசஸ் தான் பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படிங்கிறது ஓகேங்களா. அப்போ இன்ஸ்ட்ரக்டர் நேம் அப்படிங்கிறது பார்ஷியல் டிபெண்டன்சி இந்த டேபிளில் இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன செய்யும் அப்படின்னா இந்த டேபிளை டீகம்போசிஷன் பண்ணணும். ஏன்னா செகண்ட் நார்மலைசேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்ஷியல் டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிறது அலோவ் பண்ணவே முடியாது ஓகேங்களா. இப்போ இதில் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர் நேம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனலி டிபெண்டன்ட் ஆன் கேண்டிடேட் கீன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர் ஐடியில் இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட் ஐடியை நம்ம ப்ரைமரி கீயாக டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட் நேம் ஃபங்க்ஷனலி டிபெண்டன்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி. அப்போ இந்த டேபிளை நம்ம டீகம்போசிஷன் பண்ணி 2 டேபிளாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் ஓகேங்களா. இப்போ ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது ப்ரைமரி கீ ஓகேங்களா. அப்போ ஸ்டூடெண்ட் நேம் ஃபுல்லி ஃபங்க்ஷனலி டிபெண்டன்ட் ஆன் ப்ரைமரி கீ ஓகேங்களா. அப்போ என்னென்னா ப்ரைமரி கீ டிபெண்ட் பண்ணி தான் இந்த நான் கீ அட்ரிபியூட்ஸ் ஆர் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து இந்த டேபிளில் இன்ஸ்ட்ரக்டர் ஐடிங்கிறத இப்போ ப்ரைமரி கீயாக டிஃபைன் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அப்போ இன்ஸ்ட்ரக்டர் நேம் அப்படிங்கிற நான் கீ அட்ரிபியூட்ஸ் ஆர் நான் ப்ரைம் அட்ரிபியூட் ஃபங்க்ஷனலி டிபெண்டன்ட் ஆன் ப்ரைமரி கீ இன்ஸ்ட்ரக்டர் ஐடி ஓகேங்களா. அப்போ என்னாச்சுன்னா இந்த 2 டேபிளுமே பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடுச்சு, ரிமூவ் ஆகிடுச்சு. அப்போ ஒவ்வொரு நான் கீ அட்ரிபியூட்டும் ஃபுல்லி ஃபங்க்ஷனலி டிபெண்டன்ட் ஆன் ப்ரைமரி கீ ஓகேங்களா. இப்போ ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது நான் ப்ரைம் அட்ரிபியூட் ஆர் நான் கீ அட்ரிபியூட் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிபெண்ட் ஆன் ப்ரைமரி கீ ஸ்டூடெண்ட் ஐடி. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் நேம் அப்படிங்கிற நான் ப்ரைம் அட்ரிபியூட் ஆர் நான் கீ அட்ரிபியூட் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிபெண்ட் ஆன் ப்ரைமரி கீ இன்ஸ்ட்ரக்டர் ஐடி ஓகேங்களா. இதான் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன அப்படின்னாக்கா செகண்ட் நார்மலைசேஷன் ஃபார்ம்.